என் இனிய உறவுகளே, நாம் இன்று 21/3/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் வரத்தால் நாம் வாழ்வடைவோம். அன்னையின் அரவணைப்பில் தினம் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 76, 7, 8, 9. இன்றைய தொடக்க நூலிலிருந்து வாசகம் 37, 3, 4, 12, 15, 17, 28. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 21, 33, 43, 45, 48. அந்த தோட்ட உரிமையாளரைப் போல இறைவன் நமது மீட்பிற்காக அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். நமக்காக மனு உருவு தரித்தார், பாடுகள் ஏற்று மறித்து உயிர்த்தெழுந்து விட்டார். நாம் செய்ய வேண்டியது அந்த மீட்பை நமதாக்கி கொள்ள அவருக்கு உகந்த மனமாற்றத்தின் கனிகளை தருகிறோமா, தவறுகிறோமா? அனைத்தையும் இழந்து விடுகிற ஆபத்தான நிலையில் வாழ்கிறோமா? இயேசுவின் பாடுகள் வீணாய் போகாதபடிக்கு மனமாறுவோம். நாம் இந்த தவ நாட்களில் தினம் இறைவனை தியானித்து அவர்கள் பாடுகளோடு அன்னையோடு நாம் கல்வாரி பயணத்தை தொடர்ந்து வருகிறோம். இன்று இந்த புதிய தெம்பு நமக்கு நம்பிக்கை, பற்றுறுதி, அவர்களது ஆன்மீக கருத்துக்களையும் தெளிவுபடுத்தியது. வேத சட்டங்களை அனுசரித்து வழிபாடுகளில் கலந்து கொண்டு காணிக்கை செலுத்தினால் இறைவனுக்கு நெருங்கியவர்களாவோம் என்ற கருத்தில் முதலில் இருந்தனர். இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த புதிய பற்றுறுதியை கொண்டு இறைவன் நமக்கு விடுக்கும் அழைப்பை என்ன என்று ஆராய்ந்து பார்த்தனர். நீதியும் அன்பும் நிறைந்த சகோதரத்துவ சமுதாயத்தை இவ்வுலகில் ஏற்படுத்துவதே இறைவனின் திட்டம். இத்திட்டத்தை செயல்படுத்தும் போது நாம் இறைவனுக்கு விருப்பமானவர்களாக ஆகிறோம் என்பதை உணர்ந்தனர். இயேசுவின் உயிர்ப்பு கொடுத்த புதிய பற்றுறுதியின் அடிப்படையில் ஆன்மீக தெளிவு பெற்று அந்த தெளிவின்படி வாழ்ந்தும் காட்டினர். இயேசுவின் அழைப்பை கேட்டு வந்தவர்கள் ஒரே சமூகமாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்ததை திருத்துதர்கள் பணிகள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நமக்கு வழிப்பயணத்தின் ஒரு முக்கிய நிகழ்வு, அன்னை அவர்களை சந்தித்த போது 2 கண்களும் பேசிக்கொண்டன. அதான் அன்பு என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தவர், நடக்க இயலாதவரை நடக்க வைத்தவர், கண்கள் பஞ்சடைந்து கால்கள் பலமிழந்து தடுமாறுகின்றார் அவரது பாதையில். அவரது கொடிய அந்த கோலத்தை வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தில் இருந்து புறப்பட்டு வந்தால் அந்த வீர பெண்மணி வெரோனிகாள். பெண் இந்த மண்ணின் பெருமை, இறைவனின் படைப்பின் அருமை, தெய்வீகத்தை மானிடத்தில் மொழிபெயர்ப்பவள் பெண். பெண் இருந்தால் அவள் தென்றல், எழுந்தால் அவள் எரிமலை. வெரோனிகா வம்புகளை உடைத்த வரலாற்று நதி. பெண்ணுக்கு வேலி போட நினைக்கும் போலி மனிதர்களை புறந்தள்ளி வெரோனிகா போல எழ வேண்டும் நமது பெண்ணின் மென்மையினால். அன்பின் இயேசுவே, தூசு படிந்த முகத்தை வெரோனிகா துணிவுடன் துடைக்க முன் வந்தது போல நாங்களும் அடுத்தவர் முகத்தை துடைக்க, அடுத்தவர் வேதனையை சந்திக்க, அடுத்தவருடைய அந்த கவலையை போக்க, அடுத்தவருடைய வேதனையில் பங்கு கொள்ள, அவர்களுடைய துக்கத்தில் நாங்களும் அவர்களோடு துக்கத்தில் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளுமாக எங்களை அதிகாலை வேளையில் தட்டி எழுப்பி எங்களுக்கு புது கிருபை தந்து எங்களை உமது இறை வார்த்தையை கேட்க வழி செய்கின்றீர். இறைவா, உண்ண உணவு, உடுத்த உடை, தங்குமிடம் தந்து எங்களை காத்து வருகிற தேவன் நீர். நாங்கள் இந்த சுவாசிக்கும் காற்றும் நீர் தந்த பிச்சை. இறைவனே, இதோ இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு இருப்பீர் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கையின் மித்தம் எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் நன்றியறிதல்களையும் உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். இதோ இன்று பரீட்சை எழுதப்போகும் அனைத்து மாணவ மணிகளையும் ஆசிர்வதியும், அவர்கள் தேவையை சந்தியும், அவர்களுக்கு ஞானத்தை தந்தவர்கள் வெற்றி பெற அவர்களோடு இரும். இதோ அன்று எப்படி எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் துறந்து இறை சித்தத்தை நிறைவேற்றினீரோ, இதோ எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். இதோ இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.